தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. செய்யார் அருகே கூழமந்தல் கிராமத்தில் உள்ள பேசும் பெருமாள் கோயில் குடமுழுக்கு 12 ஆண்டுகளுக்கு பின்னர் விமரிசையாக நடைபெற்றது. மேளதாளம் முழங்க கும்ப கலசங்களை தலையில் சுமந்தவாறு கோயிலை வலம் வந்த பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரம் பாராயணம் செய்து புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு செய்தனர். சோழவரம் அருகே எருமைவெட்டிப்பாளையத்தில் குன்றின் மீது அமைந்துள்ள கோதண்டராமர் கோயில் புதுப்பிக்கப்பட்டு திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் குடமுழுக்கு நடைபெற்றது. ராஜகோபுரத்தின் கலசங்களுக்கு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் விஜயபுரம் ரேணுகாதேவியம்மன் கோயிலில் திருப்பணி நிறைவடைந்ததை அடுத்து குடமுழுக்கு நடைபெற்றது. அனைத்து கோபுர கலசங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்திய சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடத்தினர். தேனி மாவட்டம் போடியில் சந்தனமாரியம்மன் கோயிலில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. வேட்டவராயன் கோவில் படித்துறையில் இருந்து 108 பெண்கள் தீர்த்தக்குடம் சுமந்து சென்று அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்றது. ஆரணி அருகே அக்ராபாளையம் கிராமத்தில் பொதுமக்கள் நிதி உதவியுடன் தர்மராஜா கோயில் புனரமைக்கப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. கரூர் அருகே சின்ன வடுகப்பட்டி செல்வ விநாயகர் கோயிலில் நடைபெற்ற குடமுழுக்கை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கண்டு தரிசித்தனர். ஜெயங்கொண்டம் அருகே காங்கேயங்குறிச்சி கிராமத்தில் மகாசக்தி மாரியம்மன் கோயில் குடமுழுக்கை 5000க்கும் மேற்பட்டோர் கண்டு தரிசித்தனர். இதேபோல தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.